ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த வாரம் 4 நாளுக்கு முன்னாடியிலேருந்தே சாட்டர்டே சண்டே ஸ்னோ வரப்போகுது, ஐஸ் வரப்போகுது, ஊரே ஷட் டவுன் ஆக போகுது, எல்லோரும் பத்திரமா இருங்க, வண்டி ஓட்டாதீங்கன்னெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சாட்டர்டே பார்த்தா ஸ்னோவே வரலை. சண்டே காலையில் எந்திரிச்சு பார்த்தா 7:30 மணிங்க. அப்படியே ஊரே வெள்ளை கலரில் பிளாங்கெட் போத்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இது ஸ்னோ கிடையாது. இது ஸ்னோ விழுந்து ஐஸ் ஆகி கல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது மேலே கால் வச்சோன்னு வைங்களேன், அப்படியே சரன்னு சொரக்கிக்கிட்டே போகலாம். இப்போ காலையிலன்றனால டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஒரு மனுஷனை உங்களால் வெளியே பார்க்க முடியாது. வெளியே ட்ரைவ் பண்ணி போகிறது கூட கொஞ்சம் சேஃப் கிடையாது. அதனால் ட்ரைவ் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கு. ஏன்னா காரோட டயரெல்லாம் ஸ்கிட் ஆகி வேற ஒரு வண்டியில் போய் இடித்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான நிறைய சாத்தியதைகள் இருக்குது. ஆனால் இந்த ஸ்னோ நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஏன்னா டெக்ஸஸ் ரொம்ப சூடான ஒரு ஊர் தான். வருஷத்தில் ஒரு நாள் தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்னோ பெய்யும். அதுக்காக வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம். இது நல்லா இந்த வாரம் என் ஃப்ரெண்ட்ஸோட நாய்க்குட்டியை நான் பார்த்துக்கிறேன். இவங்களோட அம்மா அப்பா கலிஃபோர்னியா போயிருக்காங்க. ஸோ பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ காலையில் 10:30 மணி, கொஞ்சம் வெயில் வெளியே வந்துருச்சு. வெயில் வந்த உடனே நீங்கள் பார்க்கலாம், ஒரு குழந்தை அப்படியே சறுக்கிக்கிட்டே போகிறான். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் சிகாகோன்னு ஒரு ஊரில் இருந்தேன் 11 வருஷம். அங்கே ஐஸ் அண்ட் ஸ்னோன்றது ரொம்ப காமன். 7 மாதம் வருஷத்தில் நல்ல ஐஸ் அண்ட் ஸ்னோ இருக்கும். அங்கே எல்லாருக்கும் வண்டி எப்படி ஓட்டணும்னு தெரியும், எப்படி த லைஃப் டசன்ட் கம் டு அ ஸ்டாப். பட் இங்கே அப்படி கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் தான் ஐஸ் விழும். ஆனால் அந்த ஒரு நாளைக்கே ஒரு வாரம் ஃபுல்லாக இவங்க ப்ரிப்பேர் அப் பண்ணுவாங்க. கடைக்கு போனால் ப்ரெட் இல்லை, பால் இல்லை, முட்டை இல்லை, டாய்லெட் பேப்பர் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னமோ கோவிட் வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு எங்கள் ஊரில். இதுக்கே இவ்வளோ அலப்பறை பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் டெக்ஸஸோட ஹோம்ஸ் ஆர் நாட் ரெடி ஃபார் வின்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்னோ வர போகுதுன்னா நிறைய சான்சஸ் தட் பைப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஐஸ் ஆகி பைப்பெல்லாம் பர்ஸ்ட் ஆகி வீட்டில் வாட்டர்லாம் லீக் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டே கவர்மெண்ட் சிட்டியெல்லாம் நமக்கு ஆர்டர் கொடுக்கும், வீடெல்லாம் வின்டரைஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுன்னா, வெளியே இருக்கிற இந்த கார்டன் வெளியே 2 பைப் இருக்கும் வீட்டுக்கு வெளியே, டேப்ஸ். அந்த 2ஐயும் நல்லா கவர் பண்ணுவாங்க. அது எது வச்சு கவர் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நாளைக்கு ஸ்னோ வருதுன்னா நேற்றே நாங்கள் அது எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுடுவோம். அதே மாதிரி நமக்கு தேவையான ஐட்டம்ஸை வாங்கி ஒரு 2 நாளைக்கு தேவையானது எடுத்து வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ தட் அன்னெசரியாக வெளியே ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இனிமேல் நமக்கு இந்த மாதிரியெல்லாம் வெதர் வந்தால் நல்ல சூடாக டீ குடிச்சிட்டு வீட்டில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டில் உட்காரத்தானே பிடிக்கும். அதே தான் நானும் பண்ணுறேன். ப்ளஸ் நமக்கு என்னங்க, வெயில் அடித்தா என்ன, மழை பெஞ்சா என்ன, ஸ்னோ பெஞ்சா என்ன, வீட்டில் வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் நான் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி சாயங்காலம் மாவு அரைக்கணும். அதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு நாளையிலேருந்து ஸ்கூல் இருக்குது. ஆக்சுவலி நாளைக்கு ஸ்கூலில் லீவ் விட்டுட்டாங்க எங்கள் ஊரில், இந்த ஐஸ் எல்லாம் கரையிறதுக்காக. பட் எனக்கு தோணுது ஈவினிங் இல்லை நாளைக்கு காலையிலுக்குள்ளே வெயில் வந்துச்சுன்னா ஐஸ் எல்லாம் கரைஞ்சிரும். பட் நாளைக்கு எனிவேஸ் லீவு. அதனால் ஒரு நாள் லஞ்ச் கட்ட வேண்டாம், அந்த குஷி எனக்கு. நீங்களும் சொல்லுங்கள், என்ன மாதிரி அம்மாங்களுக்கெல்லாம் அது புரியும்ல, ஒரு நாள் லஞ்ச் பேக் பண்ண வேண்டாம்னா அந்த சந்தோஷன்றது ஆஹா ஓஹோ ஆஹா, இந்த மாதிரி டெய்லி ஐஸ் விழாதா அப்படின்னலாம் தோணும். எனிவேஸ், இந்த வீக்கெண்ட் ஒரு ரிலாக்ஸிங்கான வீக்கெண்டாக போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.